மனமும் சுவையும் சேனல். தை திருநாளாம் தமிழர் திருநாள் நம்மளோட பொங்கல் வந்தாச்சு. ஸோ இந்த பொங்கலுக்கு நம்ம பண்ணக்கூடிய டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு பாசிப்பருப்பு 125 கிராம், இது வந்து அரை கப். இப்போ நெய் எண்ணெய் எதுவும் சேர்க்காம லைட்டாக வறுத்துக்கலாம். ஆனால் இது வந்து ப்ரௌன் கலரில் ஆகக்கூடாது, இதே கலர்லேயே இருக்கணும். லைட்டாக வறுத்தா மட்டும் போதும். கலர் மாறாமல் வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பச்சரிசி 1 கப், இது வந்து 250 கிராம். 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்த பாசிப்பருப்பு இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு 3 ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 5 டம்ளர் தண்ணி. எதில் அரிசி அளந்தீங்களோ அதுலேயே தண்ணி அளந்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏலக்காய் பிடிக்கலன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஒரு சிட்டிகை உப்பு. இதை ஆட் பண்ணால் தான் ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 விசில் விட்டுருக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வெல்லம் 2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை கப்பு அரிசியும் பருப்புக்கும் 2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்குது. 2 ஸ்பூன் நெய், இது வந்து சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ண பொங்கலில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொங்கல் ரொம்பவே டேஸ்டியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மனமும் சுவையும் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.